இந்த வீடியோல நோக்கியாவோட லேட்டஸ்ட் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் ஃபோனான நோக்கியா X6 பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நோக்கியா பிராண்ட்ல நாட்சோட வர்ற டிவைஸ். இந்த டிவைஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஓவர்வியூஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் அபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோக்கியா X6 இந்த மொபைலில் HMD குளோபல்ஸ் நேற்று சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இதில் 5.8 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட IPS LCD டிஸ்பிளே இருக்கு. இந்த ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2280x1080p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 435 பிக்சல்ஸ் per inch. அதனால கலர் ரீப்ரொடக்ஷன், வீவிங் ஆங்கிள், டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த டிஸ்பிளேவை கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா REDMI Note 5 Pro அண்ட் Zenfone Max Proல யூஸ் பண்ணிருக்க Qualcomm Snapdragon 636 octa-core ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கிளாக்கிங் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 1.8 GHz. கிராஃபிக்ஸ்க்கு Adreno 509 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்த மொபைல் கிடைக்குது. 4GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 6GB அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஹைப்ரிட் சொல்யூஷன் தான். இதில் 256GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு நீங்கள் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா பற்றி பார்க்கணும்னா பேக்ல டியூவல் வெர்டிகல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா 16 மெகாபிக்சல் f2.0 அப்பச்சரோட எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒரு 5 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சார் f2.2 அப்பச்சர் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க வித் டியூவல் டோன் டியூவல் LED ஃபிளாஷ். இந்த ரியர் கேமரா மூலமா 1080p ரெசல்யூஷன் கொண்ட வீடியோவை 30 FPS க்கு ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸ் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுலயுமே போர்ட்ரேட் மோட்ல போட்டோஸ் எடுக்க முடியும். மொபைலோட டிசைன் பத்தி பார்க்கணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே Gorilla Glass 3 ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் ஃபுல்லா அலுமினியமால கவர் பண்ணிருக்காங்க. தென் இந்த டிவைஸை பவர் அப் பண்றதுக்கு 3060 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு Type-C ரிவர்சிபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்க மொபைலை உங்களால சீக்கிரமாவே சார்ஜ் பண்ண முடியும். பிகாஸ் Qualcomm Quick Charger 3.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்க மொபைலை half an hourல 50% சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த மொபைல் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1 ஓரியோல ரன் ஆகுது. அண்ட் இந்த மொபைல் ஒரு ஸ்டாக் OS அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஹெவி ஸ்கின்னும் கிடையாது. மொபைல் ஸ்மூத்தா ஃப்ளூயிடா ஒர்க் பண்ணும். அண்ட் நோக்கியா இந்த டிவைஸ்க்கு Android P வரைக்கும் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் டைமென்ஷன் பத்தி பார்க்கணும்னா 147.2 mm ஹைட்டும் 71 mm வித்தும் 8.6 mm திக்னஸும் இருக்கு இந்த மொபைல். அண்ட் இந்த மொபைல்ல இருக்க சென்சார்ஸ் பத்தி பார்க்கணும்னா நோக்கியா இந்த சென்சாருமே ஸ்கிப் பண்ணல. ஜைரோஸ்கோப், காம்பஸ், ப்ராக்சிமிட்டி, ஆக்சலரோமீட்டர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பேக்ல இருக்க வெர்டிகல் டியூவல் கேமரா செட்டப் கீழே பில்ட் பண்ணிருக்காங்க. நோக்கியா இந்த டிவைஸை 3 கலர் வேரியண்ட்டை லான்ச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஃபைனலா நோக்கியா X6 மொபைலோட பிரைசிங் பத்தி பார்க்கணும்னா பேஸ் வேரியண்டான 4GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் சைனால 1299 யுவானுக்கு சேல் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது இந்திய மதிப்பில் தோராயமா 13,000 ரூபாய் வருது. அண்ட் 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் சைனால 1449 யுவானுக்கு சேல் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அது இந்திய மதிப்பில் 15,000 ரூபாய் வருது. அண்ட் ஃபைனலா 6GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் சைனால 1699 யுவானுக்கு சேல் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது இந்திய மதிப்பில் 17,000 ரூபாய் வருது. சைனால விற்கிற அதே பிரைசிங்க்கு இந்தியாவில் இந்த மொபைலை சேல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து Nokia 6 2018 கூட சைனால ஒரு ரேட், இந்தியாவில் ஒரு ரேட்னு இந்தியாவில் ரேட் அதிகப்படுத்தி தான் வித்தாங்க. அதனால Nokia 6 2018 எடிஷனோட பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட பேஸ் வேரியண்டான 4GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்தியாவில் 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் சைனால May 21 அன்னைக்கு சேலுக்கு வருது. இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படின்ற அஃபிஷியல் டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. அப்படி ஃபியூச்சரில் டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னா தனியாக வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோஸ் என்ன நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.